நெயில் கிளாஸில் ஃபஸ்ட்டு நம்ம நெயில் அனாட்டமி பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பிளேஸ் இருக்குல்ல, இந்த பிளேஸ் பேர் தான் ஃப்ரீ எட்ஜ். இந்த எக்ஸ்ட்ராவாக வளர்ந்துருக்குல்ல, அதுக்கு பேர் தான் ஃப்ரீ எட்ஜ். இந்த கர்வ் இருக்குல்ல, இந்த கர்வுக்கு பேர் ஸ்மைல் லைன். இந்த ஸ்மைல் லைன் நம்ம அழகாக மெயின்டைன் பண்ணணும். எக்ஸ்டென்ஷன் வச்சாலும் சரி, அழகாக இந்த லைனை வந்து மெயின்டைன் பண்ணணும். அதுக்கு அடுத்தது இந்த இடம் பேர் தான் நெயில் பெட். நெயில் பெட் அப்படின்னா நெயில் பிளேட் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துக்கு பேர் லேட்ரல் ஃபோல்ட். இந்த ரெண்டு சைட்லேயும் இந்த இடத்துக்கு பேர் லேட்ரல் ஃபோல்ட். இந்த இடத்துக்கிட்டலாம் வந்து எக்ஸ்டென்ஷன்ஸ் வராமல் அழகாக நேச்சுரலாக நெயில் எப்படி தெரியணுமோ, இப்போ நேச்சுரலாக நெயில் எப்படி தெரியுதோ அதே மாதிரியே தெரியணும். இந்த இடம்லாம் அழகாக இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அழகாக இப்படியே வைக்கணும். எக்ஸ்ட்ராவாக எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்து இந்த இடத்துல மறைஞ்சிலாம் வந்து இருக்கக்கூடாது. அடுத்தது இந்த இடம் பேர் கியூட்டிக்கல் லைன் சொல்லுவாங்க. கியூட்டிக்கல் லைன் அப்படின்னா கியூட்டிக்கல் கர்வ், எது வேணாலும் வச்சுக்கலாம். இந்த இடத்துல வந்து இங்கே லேட்ரல் ஃபோல்டு இங்கே எப்படி உப்பி இருக்கோ அதே மாதிரி இந்த இடத்தையும் நம்ம ஆக்கணும். அது எப்படி பண்ணணுன்றதை நான் எக்ஸ்டென்ஷன்ஸ் வைக்கும்போது சொல்லித்தரேன். இந்த இடத்துல இங்கே லைன்ஸ்லாம் இருக்குல்ல, இங்கே இந்த ஸ்கின்லாம் வந்து கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு அழகாக க்ளீன் பண்ணி இந்த லேட்ரல் ஃபோல்ட் மாதிரி இந்த இடத்தையும் ஆக்கணும். அடுத்தது இடத்துக்கு பேர் ப்ராக்சிமல் ஃபோல்ட். அதுக்கப்புறம் மேட்ரிக்ஸ்னால் என்னென்னா இந்த நெயிலோட ரூட் இருக்கும்ல, அது பேர் தான் மேட்ரிக்ஸ். இந்த கியூட்டிக்கல்குள்ளே இந்த கியூட்டிக்கல் லைன் இருக்குல்ல, இது வந்து க்ளீன் பண்ணும்போது உள்ளே வந்து ஜெல் பெயிண்ட்லாம் எதுவுமே போகாமல் நம்ம அழகாக பண்ணுற மாதிரி நம்ம க்ளீன் பண்ணணும். இப்போது நம்ம ஷேப்ஸ் பார்க்கலாம். ஷேப்ஸ் வந்து நிறைய ஷேப்ஸ் இருக்குது. ஆனால் மெயினாக எல்லோரும் யூஸ் பண்ணுற ஷேப்ஸ் நான் சொல்கிறேன். ஸ்கொயர் ஷேப், சாஃப்ட் ஸ்கொயர், ரவுண்ட், ஓவல், ஆல்மண்ட், கொஃபின், ஸ்டெலிட்டோ. இந்த 7 ஷேப்ஸ் தான் வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. அதுலேயுமே ஸ்கொயர் ஷேப் காட்டுறேன். இதுதான் ஸ்கொயர் ஷேப். இந்த ஷேப் வந்து யாரும் யூஸ் பண்ணவே மாட்டாங்க அதிகமாக. எதுக்குன்னா இது வந்து எட்ஜஸ்லாம் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். அதனால் இந்த ஸ்கொயர் ஷேப் வந்து யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. அடுத்தது சாஃப்ட் ஸ்கொயர். இந்த சாஃப்ட் ஸ்கொயர் என்னன்னா, ஸ்கொயரும் சாஃப்ட் ஸ்கொயரும் சேம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் எட்ஜஸ் வந்து ஷார்ப்பாக இருக்காது. பஃபர் பண்ணி அதை வந்து அதை சாஃப்டாக ஆக்கிடணும். அதுக்குலாம் அந்த ஷார்ப்னஸ் இல்லாத அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். அதனால தான் இது பேர் வந்து சாஃப்ட் ஸ்கொயர். நெக்ஸ்ட் இதுதான் ரவுண்ட் ஷேப், ஓவல் ஷேப், ஆல்மண்ட் ஷேப், ஸ்கொயர் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஷேப் வந்து இதை கண்டுபிடிக்கிறதுக்கே வந்து ஒரு 4 days ஆகிடும். நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ண தான் வந்து இந்த ஷேப்ஸ் எல்லாமே வந்து கிளியராக உங்களுக்கு தெரியும். இது ரவுண்ட் ஷேப். சர்க்கிள் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். எவ்வளோ உங்களுக்கு லென்த் வேணுமோ அந்த லென்த்லேருந்து ரவுண்ட் வர மாதிரி, ஆஃப் ரவுண்ட் வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் வந்து ரவுண்ட் ஷேப் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி தான் ஓவலும். நெயில் எவ்வளோ எக்ஸ்டென்ஷன் வைக்கிறோமோ அந்த எக்ஸ்டென்ஷன்லேருந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அது ஓவல் ஷேப்பில் நம்ம வைக்கணும். ஆல்மண்ட், இது ஆல்மண்ட் ஷேப். பாதாம் எப்படி இருக்கும், பாதாமோட ஷேப்பை தான் வந்து நெயிலில் ஆல்மண்ட் ஷேப்புன்னு சொல்கிறோம். அடுத்தது கஃபின் வந்து என்னென்னா ஹைப்ரிட் ஆஃப் ஆல்மண்ட் ஷேப் மாதிரியே இருக்கும். ஆனால் எட்ஜஸில் ஷார்ப்பாக இருக்கும். ஆல்மண்டில் வந்து எப்படி கர்வாக இருக்கோ ஆனால் இதில் வந்து ஸ்கொயராக கட் பண்ண மாதிரி இருக்கும். அதுதான் கஃபின். அடுத்தது ஸ்டெலிட்டோ ஷார்ப் எட்ஜஸாக இருக்கும். இதை யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. இன்னும் நிறைய ஷேப்ஸ் இருக்குது. இந்த 7 ஷேப்ஸை தாண்டி வேறு யாரும் எதுவும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஷேப்ஸ் வந்து தனியாக பாக்ஸாகவே உங்களுக்கு வந்து நெயில் டிப்ஸுன்ட்டு உங்களுக்கு என்னென்ன ஷேப்ஸ் வேணுமோ அப்படியும் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா சிங்கிள் ஷேப்பே வந்து ஆஃப் மூன் டிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆஃப் மூன் டிப்ஸ்னால் இதுதான். ஆஃப் மூன் டிப்ஸ்ன்றது இதுதான். இந்த டிப் வந்து உங்களுக்கு கடையில் வந்து கிடைக்கும். நீங்கள் மேக்கப் ப்ராடக்ட்ஸ்லாம் எங்கே வாங்குறீங்களோ அந்த கடையிலே வந்து நெயிலுக்கு சம்மந்தமான எல்லா பொருளுமே கிடைக்கும். நீங்கள் அங்கேயே கூட வாங்கிக்கலாம். இதுதான் வந்து
எதுக்கு ஆஃப் மூன் சொல்கிறோன்னா, இங்கே பாருங்க, இந்த ஸ்மைல் லைனில் வச்சு நம்ம லாக் பண்ண போகிறோம். இது வந்து ஏ ஷேப் கிடையாது. இந்த ஸ்மைல் லைனில் வச்சு லாக் பண்ணுவோம். இதுதான் வந்து ஆஃப் மூன் டிப்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி டிப்ஸ் தான் இருக்கும். இதில் வந்து எல்லா சைஸுமே கிடைக்கும். பாருங்க, 0 தான் வந்து பெரிய சைஸ். 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 0 to 9 வந்து ஷேப்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். 0 to 9 வந்து எல்லா பாக்ஸ்லையுமே இருக்கும். உங்கள் நெயிலுக்கு என்ன ஷேப்ஸ் வந்து சரியாக இருக்குமோ அந்த ஷேப்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி வச்சு உங்களுக்கு எந்த ஷேப் வந்து உங்கள் நெயிலுக்கு கரெக்டாக இருக்குன்னு பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த ஷேப் கரெக்டாக இருக்கா? இப்படி தான் செலக்ட் பண்ணணும். எது உங்களுக்கு கரெக்டாக இருக்கோ அந்த ஷேப் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நெயில் ப்ராடக்ட்ஸ் பார்க்கலாம். அதே மாதிரி நெயில் ப்ராடக்ட்ஸ் எங்கெங்கே வாங்கலான்றதையும் பார்க்கலாம். இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச எல்லா டவுட்டையும் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.